ॐ श्रीराम जय राम जय जय राम। 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 நான் 10 பண்புகள் சொன்ன பார்த்தீங்களா? இந்த 5 பண்புகளும் சமுதாய பண்புகள், இனி வரக்கூடிய 5 பண்புகளும் தனிப்பண்புகள், நான் நமக்காக பயன்படுத்தக்கூடிய பண்புகள். அதில் ஒன்று என்னென்னா சுத்தம், சௌச்சம்னு சொல்லுவாங்க, ஸ்வச் பாரத்னு சொல்லுவாங்க. சுத்தமாக இருக்கிறது. எது சுத்தமாக இருக்கணும்? மனசு சுத்தமாக இருக்கணும், உடல் சுத்தமாக இருக்கணும், நம்ம இருக்கக்கூடிய இடங்கள் சுத்தமாக இருக்கணும். அப்படி தானே? எல்லாமே நம்முடைய சுற்றுப்புறங்கள் எல்லாமே சுத்தமாக இருக்கணும். சுத்தமாக இருந்தால் என்ன ஆகும்? வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் இருக்கும். அது ஒரு பண்பு. தர்மத்தை பாதுகாக்கணும் மட்டும்தான் இந்த பண்பு இருக்கும். நல்லா சுத்தமாக வச்சுருப்பாங்க, எல்லா இடமும் சுத்தமாக இருக்கும், க்ளீனாக இருக்கும். கம்ப்ளீட்டாக சுத்தம், சௌச்சம். அதான் நம்முடைய மோடிஜி ஸ்வச் பாரத்னு கொண்டு வந்தார். அதாவது நம்முடைய பாரத் எப்படி இருக்கணும்? ரொம்ப சுத்தமாக இருக்கணும். அடுத்து சந்தோஷம். அதாவது எது இருக்குதோ அதை வைத்து சந்தோஷப்பட்டதா என்னது? சந்தோஷம். நம்ம இல்லாத நினச்சி கஷ்டப்பட்ட சந்தோஷம் இல்லை. அப்படி தானே? எல்லாத்தையும் எல்லாம் இருக்குன்னு தேவையில்லை. அப்படி தானே? எல்லாத்தையும் எல்லா பொருளும் இருக்காது. நம்மிடம் என்ன பொருள் இப்போ இருக்கிறதோ அதை வைத்து சந்தோஷப்பட்டதா என்னது? சந்தோஷம். அதுதான் தர்மம். இல்லாத பொருள் நிறைய இருக்கும், எங்கிட்ட இல்லாத பக்கத்து வீட்டால் நிறைய இருக்கும். அப்படி தானே? நம்ம சந்தோஷம் கெட்டு போக வேண்டியது. அப்போ நம்மிடம் என்ன பொருள் இருக்கிறதோ அதை வைத்து சந்தோஷப்பட வேண்டும். ஆனால் முயற்சி பண்ணி நாம் வாங்கலாம், அது வேறு. நாம் முயற்சி பண்ணலாம், பொருள் ஈட்டலாம், பொருட்கள் வாங்கலாம், அதெல்லாம் வேறு. தேவையில்லை பொருட்கள், தேவையில்லாத பொருட்கள் இல்லை, வாங்கலாம், அதெல்லாம் தனித்தனி இது. ஆனால் இப்பொழுது நம்ம கையில் என்ன இருக்கிறதோ அதை வைத்து நாம் என்ன பண்ண வேண்டும்? சந்தோஷப்பட வேண்டும். இது கொஞ்சம் ஈஸி. அப்படி தானே? பண்ணிடலாம். அப்படி தானே? இது கொஞ்சம் ஈஸி தான். மற்ற இதை பண்பு பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது என்னோட தனி பண்புகள், சந்தோஷம் சொல்லுவது. அடுத்தது தபஸ்ன்னு சொல்லுவாங்க. 3வது பண்பு தபஸ், கடின உழைப்பு. நம்மளுடைய எல்லா வெற்றிக்கும் காரணம் என்ன தான்? கடின உழைப்பு தான். இன்றைக்கி இங்கே ஒரு ஆசிரமம் இவ்வளோ இருக்குன்னா யாரோ கடின உழைப்பு. அப்படி தானே? ஐயா, கடின உழைப்பு நிறைய பேருக்கு. அதாவது உங்கள் கடின உழைப்புகள் இங்கே இருக்குது. நான் இவ்வளோ பேருக்கு பேர் வாசித்தாங்க, இவ்வளவு டொனேஷன் பண்ணியிருக்காங்கன்னு பேர் கூப்பிட்டாங்க எல்லாருக்கும். அது என்ன? அவங்க உழைப்பு. அப்படி தான் அவங்க உழைப்பை இங்கே போட்டுறாங்க. ஏதாவது வளர்ச்சி இருக்குன்னா உழைப்பு இருக்குன்னு அர்த்தம். ஒவ்வொரு நாளும் உழைக்கிறாங்கன்னு அர்த்தம். உழைப்பு இல்லாமல் எதுவுமே இல்லை. அதுக்கு தபஸ்ன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி யங்ஸ்டைல்ஸ், அந்த இளைஞர்கள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் உழைக்கிறது கஷ்டப்படுறாங்க. அப்படி தானே? சோம்பேறியாக இருக்கிறாங்க. வீட்டிலே எப்படி தான். குழந்தைகளை பார்த்திங்கன்னா 7 மணிக்கு 8 மணிக்கு கிளம்புறாங்க. ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்கிறாங்க. அது காரணம் என்னவாக இருக்கும்? ஏன் சோம்பேறிகளாக இருக்கிறாங்க? கஷ்டம் தெரியலாமா? கஷ்டம் தெரியல, கஷ்டம் தெரியாமல் வளர்த்துறோம். அப்படி தானே? கஷ்டம் தெரியாமல் வளர்த்துறவங்களுக்கு என்னென்னு தெரியல. அதாவது நான் கஷ்டப்பட்டாலும் பிள்ளைகள் கஷ்டப்பட்டாருன்னு சொல்லி வளர்த்துறாங்க. அப்படி தானே? நம்ம அப்படி தான் நினைக்கிறோம். ஆனால் பிள்ளைகளுக்கு அந்த கஷ்டம் தெரியாது. அவங்களும் கஷ்டப்பட, ஒவ்வொரு ஆளும் அந்த கஷ்டப்பட்டவங்களுக்கு அந்த அனுபவம் தெரியும். இப்போ நீங்கள் 10 கோடி சம்பாதிச்சு வச்சுருக்கீங்க, அதை பாதுகாக்கணும். என்ன பண்ணணும்? அவன் கஷ்டப்படணும். அப்படி தானே? இல்லை 1000 கோடி சம்பாதிச்சு வச்சுருக்கோம் நம்ம வச்சாலும் அதை பாதுகாக்கிறதுக்கு அவன் கஷ்டப்படுது. அவன் கஷ்டப்பட வாழ்க்கையில் அது பிள்ளைகளை புரியணும். எழுதிட்டு கஷ்டப்படாமல் எந்த வாழ்க்கையும் இல்லை. அந்த ஒரு பெரிய ஒரு டைமண்ட் மர்ச்சன்ட் மோத்திலால் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு இருக்கேன். ஒரு பாம்பேயில் பெரிய மர்ச்சன்ட்டு. அவர் இந்த தீபாவளிக்கு ஒரு தீபாவளிக்கு அவங்க 3000 ஒர்க்கர்ஸ் இருக்கிறாங்க. 3000 ஒர்க்கர்ஸுக்கும் ஒரு வீடு, ஒரு கார் போனஸாக கொடுத்தாரு. பெரிய, அதாவது வேர்ல்டுலே பிக்கஸ்ட் டைமண்ட் மர்ச்சன்ட் மோத்திலால். அவங்க கொடுத்தாங்க. இந்த வருஷம் கூட ஏதோ ரொம்ப பெருசாக கொடுத்தாங்க. எல்லாருக்குமே, அதாவது எம்ப்ளாயிஸுக்கு எல்லாமே ஏதாவது பெரிய கிஃப்ட்டு, அதாவது லட்சக்கணக்கான கிஃப்ட் கொடுப்பாங்க. அவர் அவருக்கு பையன் எம்பிஏ முடித்தான் லண்டனில். முடித்த உடனே அந்த பையன் என்ன பண்ணாருன்னா, ஒரு செகண்ட் கிளாஸ் ரயில்வே டிக்கெட் எடுத்து பாம்பேயிலேருந்து கேரளாவுக்கு அனுப்பிட்டார், எர்ணாகுளத்துக்கு. செகண்ட் கிளாஸ் ரயில்வே டிக்கெட்டு 5000 ரூபா கையில் கொடுத்தாரு. 2 துணி. பெரிய ஆள். அதாவது அவர் பெரிய பெரிய கோடீஸ்வரர். அவருக்கு பையனை எம்பிஏ லண்டனில் எம்பிஏ முடித்த உடனே அவர் செகண்ட் கிளாஸ் ரயில்வே டிக்கெட்டும் கொடுத்து 5000 ரூபா கையில் கொடுத்து இங்கே அனுப்பிட்டார். நீ 1 மாதம் எர்ணாகுளத்தில் இருக்கணும், இந்த 5000 ரூபா செலவழிக்க விடாது, நீ தனியாக வாழணும், நீ சம்பாதிச்சு வாழணும், அப்போ தான் உனக்கு கஷ்டம் தெரியும்னு சொல்லிட்டு. உண்மை நடந்த இது கதை ஒன்றும் இல்லை. இது
16 17 நடந்த சம்பவம். யூடியூப்பில் பார்த்தா தெரியும், போட்டிருக்கான் சொல்லிட்டு. அவன் நேரம் எர்ணாகுளம் வரான். அந்த பையன் வந்து இறங்குறான். சாப்பிடல, 2 நாள் சாப்பிடல. ரெண்டாவது சொன்னால் இந்த 5000 செலவழிக்க விடாது. அதாவது உனக்கு வேறு வழியே இல்லை, இறக்கக்கூடிய தருவாய் வருதுன்னா மட்டும்தான் இந்த 5000 காசு எடுக்கணும், தவிர இந்த 5000 திருப்பி கொண்டு வரணும்னு சொல்கிறாரு. நீ 1 மாதம் வாழ்ந்து காட்டுன்னு வரான். அந்த பையன் வந்து என்ன பண்ணுறான்னா, அவர் இதில் வேலை கேட்குறான். அவர் ஆரியாஸ் ஹோட்டலில் போய் வேலை கேட்குறான். உனக்கு என்ன வேலை தேவை? மொழி தெரியாது. என்ன ஹிந்தி தெரியும், இங்கிலீஷ் தெரியும், அவனுக்கு மலையாளம் தெரியாது. என்ன கேட்குறான். நீ வேலையே கொடுக்கல, 1 நாள் பட்டினி ஃபுல்லாக சாப்பிடவே இல்லை. கடைசியில் யாரோ ஒரு பாவம் பார்த்து உனக்கு ஜூஸ் போட தெரியுமான்னு கேட்குறாங்க. ஒரு ஜூஸ் கடையில் வேலைக்கு சேர்றான். இந்த ஜூஸ் கடையில் வேலையை சேர்ந்தோடனே அவனுக்கு என்ன பண்ணுறான்னா, அதை ரொம்ப சின்சியராக பண்ணுறான், ரொம்ப ஒழுங்காக பண்ணுறான். பண்ணும்போது அவனுக்கு கஸ்டமர்ஸ் அதிகமாக வர்றாங்க. இந்த முதலாளிக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. இவன் நல்லா பண்ணுறான், என்ன வேலை கொடுத்தா நல்லா பண்ணுறான்னு என்ன பண்ணுறாருன்னா, ஹோட்டலில் வேலை கொடுத்தாரு. ஹோட்டலில் இந்த குடும்பத்தில் வரும்போது, பிள்ளைகள் வரும்போது இப்படி அவங்கள்ட்ட அன்பாக பேசி அவங்கள கவர்ந்து கூட்டம் கூடுது இந்த ஹோட்டலில். 2வது நாள் 3வது நாள் பார்த்திங்கன்னா அந்த கஸ்டமர்ஸ் திருப்பி வராங்க. அந்த அளவுக்கு அன்பாக பேசுகிறான், அன்பாக பரிமாறுறான், எல்லாம் இது பண்ணுறான். இவனுக்கு அந்த என்ன வேலைன்னா, சர்விங் மட்டும் இல்லை, முதல்ல பாத்திரங்கள் வர வேலை. அந்த ஹோட்டலில் வந்து பாத்திரங்கள் வர வேலை சொல்லிட்டு. அவங்க அப்பாவுக்கு 1000 கோடிக்கு மேலே இருக்குது. ஹோட்டலில் வந்து பாத்திரம் கழுவுறான் சொல்லிட்டு. அதில் ஒரு முதியோர் வந்து ஹெல்ப் பண்ணி கொடுக்குறாரு சொல்லிட்டு. ஆனால் யாருக்குமே என்னென்னு தெரியாது, ஒரு வேலைக்காரன்னு நினைக்கிறாங்க. 1 மாதம் கழிஞ்ச உடனே என்ன பண்ணுறான்னா, அவன் லீவு கேட்குறான். எனக்கு லீவ் வேணும், போயிட்டு வாங்கிட்டு. அந்த ஹோட்டல் முதலாளி வந்து லீவ் கொடுக்கல. இல்லை கண்டிப்பாக பொழுதுட்டு போகிறான். போயிட்டு அடுத்த நாள் வரான். வரும்போது 4-5 அந்த ஆவணி கார்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய காரில் வந்து இறங்குறாங்க. அதில் ஃபஸ்ட்டு காரில் யாருன்னா அந்த பீமா ஜுவல்லரி ஓனர் வந்து இறங்குறாரு. ஏன்னா அவர் தான் எங்கள் ஒன் ஆஃப் த கஸ்டமர் சொல்லிட்டு. திருப்பி இந்த பையன் சூட்டு கோட்டெல்லாம் போட்டு அவன் வந்து இறங்குறான். பையன் அடையாளம் தெரியல, இந்த ஹோட்டலில் வேலை பார்த்து அடையாளம் தெரியல. அவன் வந்து யாருன்னா அந்த ஹோட்டலில் ஏறி அவனை எடுத்து சாப்பிட்றான், எல்லாம் பண்ணுறான். அப்புறம் தெரிஞ்சு இந்த பையன் வேலைக்கு நல்ல பையன்னு. அப்புறம் தான் அவங்களுக்கு தெரியுது இவருடைய பையன்னு தெரியுது. ட்ரைனிங் விட்டது தெரியுது. கடைசியில் 12 லட்ச ரூபா, அந்த 12 லட்ச ரூபா இந்த இவங்களுக்கு கொடுக்குறான். யாருக்கிட்ட அந்த வேலைக்காரங்க இருந்தாங்க பார்த்தீங்களா, ஹெல்ப் பண்ணவங்களுக்கு, அவங்களுக்கு கிஃப்டாக கொடுக்குறான். 12 லட்ச ரூபாய்க்கு சாதனம் கொடுக்குறான். அந்த 1 மாதம் நல்லது செஞ்சுட்டு. அதாவது இதில் என்ன தெரியுதுன்னா, அப்போ அந்த பையன் எப்படி வளர்த்துறாரு, கஷ்டங்கள் தெரியணும் வளர்த்துறாரு. அப்படி தான் தெரியணும் வளர்த்துறாரு. அவன் சொல்கிறார், எங்கள் ட்ரைனிங் அதுதான். அதாவது பையனுக்கு கஷ்டம் தெரியணும். அது அண்ணனே இப்படி தான் அனுப்பினார். அண்ணனுக்கு பையனை இப்படி அனுப்புனாங்களாம் சொல்லிட்டு. கஷ்டம் தெரியணும் சொல்லிட்டு. நீ கஷ்டம் தெரியாமல் வளர்த்துறோம் அப்படி தானே. கடைசி லைஃப் என்ன ஆகுது, எதுவுமே கஷ்டம்னா என்னமே தெரியாது. அப்படி தானே. கடின உழைப்பு, தபஸ், உழைப்பு ரொம்ப முக்கியம். நம்ம உழைக்கிறோம். பிள்ளைகள் உழைக்க பிறகுது காரணம். இன்னொன்று காரணம், நீங்கள் சொன்ன காரணம், இன்னொன்று டெக்னாலஜி வளர உழைப்பு குறையுன்னு சொல்கிறாங்க. ரொம்ப அது ஒரு ஆல்ட்ரின் ஐன்ஸ்டைன் சொல்லி ஒரு மேத்தமெட்டிஷியன், அவர் என்ன சொல்கிறாருன்னா, டெக்னாலஜி வளர உலகம் கெட்டு போகணும்னு சொல்கிறாரு. டெக்னாலஜி வளருது, நம்முடைய உழைப்பும் குறையுது, எல்லாமே இது பண்ணிக்கிட்டு. அப்போ டெக்னாலஜி என்ன பண்ணணும், எந்த அளவுக்கு அதை பயன்படுத்தாமல் இருக்க முடியாது, எந்த அளவுக்கு குறைக்க முடியுமோ அவ்வளவு குறைக்கணும். அப்படி தானே. நம்ம அவசியம் இல்லாமல் கொஞ்சம் நடந்து போகலாம், இது பண்ணலாம், நம்ம தனியாக இது பண்ணலாம். சிலங்க சின்ன இடத்துக்கு கூட நம்ம காரில் போகிறோம். அப்படி தானே. டெக்னாலஜி வந்து அவசியம் இல்லாமல் பயன்படுத்தக்கூடாது. அவசியத்தை மட்டும் பயன்படுத்தணும், அவசியம் இல்லாமல் பயன்படுத்தக்கூடாது. பயன்படுத்தணும். கடின உழைப்பு ரொம்ப முக்கியம். எல்லோரும் உழைக்கிறீங்க இல்லையா, எல்லாம் உழைக்கிறோம். அப்படி தானே. உழைக்கிறதுக்குள்ள யாருமே இது இல்லை. ஐயா சொல்லுவாங்க இல்லையா, நாங்கள் அருணாச்சல் ஸ்கூலில் வந்து கேந்திரா ஸ்கூல் 46 ஸ்கூல் அல்லது எஜுகேஷன் ஆஃபீஸராக இருந்தோம். தனபாலையும் இருந்தாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா 4 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும் ஹாஸ்டல் டியூட்டி. எல்லாமே ஹாஸ்டல் உள்ள ஸ்கூல். 4 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும் பண்ணிட்டு. நைட்டில் 10 மணிக்கு வேலை இருந்துகிட்டே இருக்கும் பண்ணிட்டு. எல்லாருமே அப்படி தான். இந்த ஸ்கூல் பார்த்தீங்கன்னா எல்லாமே அந்த ஸ்கூல் நல்லா இருக்கும். ஒவ்வொரு வருஷம் பார்த்தீங்கன்னா நிறைய ஐஏஎஸ் ஆஃபீஸர் தான் ப்ரொடியூஸ் பண்ணோம் அந்த ஸ்கூலில் இருந்து. அந்த அளவுக்கு கடின உழைப்பு வந்துட்டு. நம்ம வேந்த கேந்திரா ஏக்நாத் ஜிராரடே அங்கே இருந்து மக்களை எல்லாம் ட்ரெயின் பண்ணி கடின உழைப்புக்கு ரொம்ப இது பண்ணுறாரு நீட்டு. அதாவது கடின உழைப்பு ரொம்ப முக்கியம். உழைப்பு இல்லாமல் எதுவுமே இல்லை. இது ஒரு பண்பு. யாருக்கு இந்த பண்பு இருக்குன்னா, யார் தர்மத்தின்படி வாழ்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த பண்பு அதிகமாக இருக்கும் சொல்லிட்டு. அடுத்து வந்து 4வது பண்பு இதில் என்ன, சோத்தியான்னு சொல்லுவாங்க. நல்லவற்றை கேட்டல், நல்லவற்றை படித்தல். இப்போ நம்ம ஏதோ பேசுகிறோம் அப்படி தான் நீங்கள் கேட்டுருந்தீங்க, வாசித்தாங்க பாராயணம் இதெல்லாம். அதாவது நல்ல புஸ்தகங்களை வாசிக்க வேண்டும், நல்லவைகளை கேட்க வேண்டும், அதை போய் டிஸ்கஸ் பண்ணணும். அது பேர் சோத்தியாயன்னு பேர். அப்படின்னா சத்சங்கம். அதாவது அடிக்கடி நம்ம கூடி நல்ல விஷயங்களை கேட்டுக்கொண்டே இருக்கணும். மனுஷன் ஆகாது, தேவையில்லாத விஷயங்களுக்கு போகாது. சோத்தியாயன்னு பேர். அடுத்தது ஒரு முக்கியமான பண்பு என்னென்னா, ஈஸ்வர பிரணிதானான்னு சொல்லுவாங்க. எல்லாமே இறைவனிடம் அர்ப்பணித்தல். என்ன கஷ்டம் வந்தாலும் என்ன பண்ணணும், இறைவனிடத்தை அர்ப்பணிக்கணும். அப்படின்னா அர்ப்பணிச்சாச்சுன்னா நமக்கு கஷ்டமே இல்லை. எல்லாமே அவர் பார்த்துப்பார் இல்லையா. நம்மளோட தூக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம ஒரு பெரிய ஒரு 25 கிலோ மூட்டை கொண்டு போகிறோம், ஒரு பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணுறோம், பஸ்ஸில் ஏறியாச்சு. மூட்டையை தலையில் வச்சுட்டு இருக்க மாட்டோம். அப்படி தானே. மூட்டையை என்ன பண்ணோம், பஸ்ஸிலே வச்சுருவோம். அப்படி தானே. பஸ்ஸு மூட்டையும் கொண்டு வரோம் பண்ணிட்டு. அதே மாதிரி நம்ம தேவையில்லாத நிறைய மூட்டைகளை சுமந்துட்டே நடக்கணும். அன்றைக்கி
நிறைய மூட்டைகள் நிறைய கவலை மக்கள் பார்த்திங்கன்னா அந்த நம்முடைய சப்கான்ஷியஸ் மைண்ட் சொல்லுவாங்க, அதாவது அந்த உள் மனது, அதில் வந்து நிறைய ப்ரெஷர் கொடுத்து கவலைகளை சேர்த்து அடக்கி வச்சுட்டே இருக்கிறோம். அது ஒரு நாள் வெடிக்கும் போது தான் நோயாட்டு வருதுன்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா 90% நோய் வந்து வரதுனால இந்த மனக்கவலையில் வரக்கூடியது சொல்கிறாங்க. 10% தான் கிரிமினலாக வரக்கூடியதுன்னு சொல்கிறாங்க. அப்போ இன்றைக்கி நோய்களுக்கு எல்லாமே என்ன காரணம்? நம்முடைய தேவையில்லாத லோடுகளை வந்து சுமந்துட்டாங்க. அப்படின்னா இறைவன்கிட்ட அதை சன்னாதி அடைஞ்சிடணும். அதை நீயே பார்த்துக்கணும், விட்டுறணும். தேவையில்லை லோடுகளை இது பண்ணக்கூடாது. நம்மளுடைய லோடு இருக்குதா? அந்த ஒரு 50 கிலோ 100 கிலோனா ஈஸியாக சமந்திரல. அப்படி தானே இந்த மன லோடுன்னு பார்த்தீங்கன்னா திருப்பி அதை போட்டு நம்ம அமுக்கி வைக்கிறோம். சப்கான்ஷியஸ் மைண்ட் சொல்லுவாங்க, அதை போட்டு அமுக்கி வைக்கிறோம். அந்த வெயிட் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த வெயிட்டை வந்து அது பார்த்தா தெரியாது, ஆனால் வெயிட் ரொம்ப அதிகமாக இருக்குது. 1000 கிலோக்கு மேலே வெயிட் அதிகமாக இருக்கும். ஆனால் எவ்வளோ கஷ்டப்படுறோம். அப்படி தானே அந்த வெயிட்டை குறைக்கிறதுக்கு ஒரே வழி என்னென்னா ஈஸ்வர பிரணிதானம், நம்ம கடவுள்கிட்ட அர்ப்பணிக்கிறது. நாம் எல்லாம் செய்யணும்னு நினச்சா என்ன ஆகும்? ஈகோ கூட. அப்படி தானே உன்னருளால் நான் செய்கிறனால என்ன ஆகும்? நம்மளுடைய ஈகோ குறையும். ஈஸ்வரர்கிட்ட நம்ம எப்படி ஈகோ குறையுது. நான் எதுவுமே செய்யலை, நீ தான் எல்லாமே செய்கிற, நான் ஒரு கருவி. அப்படி தானே நான் ஒரு கருவி, நீ எல்லாமே செய்கிறேன்னு சொல்லுவாங்க. அதுக்கு தகுந்தபடி அவர் ஒரு கூலி தருவார். அப்படி தானே நம்ம என்ன செய்கிறோமோ அதுக்கு தகுந்தபடி கூலி கிடைக்கும். அந்த சபாஸ் இந்த கடின உழைக்கு தகுந்தபடி ஈஸ்வரன் வந்து கூலி தருவார். அதான் பௌக்கில் சொல்லுவாங்க, கர்மன் ஏவாதி காரஸ்தே மாஃபலே சுக தாட்சனா. நீ உன்னுடைய பல்லை செய்யும்போது அதுக்குள்ள பல்லை வந்து என்ன பண்ணுவேன்? நான் தருவேன். ஆனால் அந்த கர்மத்தை செய்யக்கூடிய யார்? நான் செய்கிறேன்னா கடவுள் செய்கிறாங்களா? அது சுவாமி தயானந்த சரஸ்வதி அழகான எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க. ஒரு 10 சென்ட் இடம் இருக்குது, களை வளர்ந்துட்டு ஒரு மண்வெட்டி எடுத்து அந்த களையெல்லாம் நம்ம எடுக்கிறோம். அது யார் களை எடுத்தாங்க? மண்வெட்டியா நானா? அந்த களை எடுத்தது மண்வெட்டி எடுத்தா நான் எடுத்தேனா? மண்வெட்டி தான் களை எடுத்தது. எப்படி தானே மண்வெட்டி களை எடுத்தது. மண்வெட்டி களை எடுக்க முடியாது. அப்படி தானே அது ஒரு இடத்துல உட்காரும். நான் எடுத்து என்ன பண்ணேன்? அந்த மண்வெட்டியில் பயன்படுத்தினேன். அதே மாதிரி நாம் மண்வெட்டி மாதிரி கடவுள் நம்மளை பயன்படுத்துகிறாரு. அவ்வளோதான். கடவுள் நம்ம எடுத்து இந்த வேலையை பயன்படுத்துகிறாரு. இந்த வேலை செய்யணும் பயன்படுத்துகிறாரு. நம்ம மண்வெட்டி மாதிரி. இந்த மண்வெட்டிக்கு ஏதாவது ஈகோ இருக்குமா நான் செய்தேன்னு? இல்லை. அப்படி தான் நாம் எடுத்து வெட்டினா அது வெட்டோம், இல்லைன்னா அது இடத்த உட்காந்துருக்கோம். அதே மாதிரி கடவுள் நம்மளை செய்ய வச்சாரு நம்ம செய்கிறோம். அப்படி தானே இல்லைன்னா நம்ம செய்ய மாட்டோம். அது என்னது? ஈஸ்வர பிரணிதான பண்ணிட்டு நம்ம கடவுள்கிட்ட ஒப்படைக்கும் போது அவருக்கு தெரியும். அப்படி தானே நமக்கு எவ்வளோ தரணும் அவருக்கு தெரியும். இன்னொரு அழகான எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க அந்த சரஸ்வதி சாமி. அதாவது நம்ம செய்யக்கூடிய கர்மத்துக்கு எவ்வளோ பலன் கிடைக்கும்னு நமக்கு தெரியாது. அந்த பலன் அதிகமாக இருக்கலாம், குறைவாக இருக்கலாம். நம்ம செய்யக்கூடிய சிலவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க, ஆனால் என்ன பலன் இருக்காது. அப்படின்னா சிலவங்க எதுவும் கஷ்டப்பட மாட்டாங்க, பலன் அதிகமாக இருக்கும். சிலவங்க கஷ்டப்படுவாங்க, பலன் ஈக்குவலாக இருக்கும். அவர் அழகான எக்ஸாம்பிள் சொல்லுவார். ஒரு ஆள் வந்து பஸ்ஸு நிற்கிறாரு. அவருக்கு கற்பனை என்னென்னா, இந்த மணிக்கு 10:30 மணிக்கு பஸ் வரும், அதை பிடிச்சி வீட்டுக்கு போகிறதுக்கு 1/2 மணி நேரம் ஆகும், பஸ்ஸு போகலான்னு நிற்கிறாரு. அது சான்ஸ் இருக்குது. 10:30 மணிக்கு பஸ் வரும், அந்த பஸ்ஸை பிடிச்சி வீட்டுக்கு போகலாம். இது ஒரு சான்ஸ். ரெண்டாவது சான்ஸு, அது பஸ்ஸு நிற்கும்போது ஃப்ரெண்டு வரான். ஒரு வந்து கார் நிப்பாட்டுறேன், எங்கே போகிறேன்? நான் சரி ஏறு, நான் உன்னை வீட்டில் ட்ராப் பண்ணிடுறேன். அதாவது 10 மினிட்டில் வீட்டுக்கு போகிறான். இது அவன் நினச்சதை விட அதிகமாக கிடைக்கிது. அவன் நினைக்கல. அப்படி தானே அந்த ஆள் பஸ்ஸை பிடிச்சி வீட்டுக்கு போட்டு நினச்சாரு. ஆனால் அந்த ஃப்ரெண்டு வந்து அவன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறான், நினச்ச விட அதிகமாக கிடைக்கிது. இன்னொரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாரு. அதாவது நான் பஸ்ஸு நிற்கிறேன், பஸ் வரல, கிராஸ் படி சரி அந்த பக்கமே ட்ரை பண்ணால் அந்த பக்கம் போகிறேன், ஒரு ஆக்சிடெண்ட் ஆகுது, ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிறேன். இது நான் நினச்சதை விட மோசமான ஒன்று. வாழ்க்கையில் நம்ம நினைக்கிறத விட மோசமாகவும் நடக்கலாம், அதிகமாகவும் நடக்கலாம், சமமாகவும் நடக்கலாம். இதெல்லாம் நிர்ணயிக்கிறது யார்? இறைவன். அப்படி தானே ஈஸ்வர பிரணிதானம். அதாவது கடவுள் தான் எல்லாம் நிர்ணயிக்கிறார், உனக்கு எவ்வளோ வேணும் நிர்ணயிக்கிறாரு. இது ரொம்ப முக்கியம். ஈஸ்வர கடவுள் அர்ப்பணம் வந்து ரொம்ப முக்கியம். அப்படி தானே யார் உன்னை தொடர்ந்து சிக்கனை பிடித்தேன், அவன் கடவுளை தொடர்ந்து என்ன பண்ணணும்? சிக்கனை பிடிக்கணும். அப்படி தானே நம்மளாம் சிக்கனை பிடிக்க போகிறோம். அப்படி தானே சிக்கன் மட்டனை பிடிக்க போகிறோமே தவிர சிக்கனை பிடிக்கல. அப்படி தானே இங்கே வந்து அந்த அளவுக்கு நம்ம சிக்கனை பிடிக்கணும்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த 5 பண்புகள் என்னது? தனிப்பண்புகள். எதெல்லாம்? சுத்தம், சந்தோஷம், கடின உழைப்பு, நல்ல நூல்களை வாசித்தல், இறைவனிடம் அர்ப்பணித்தல். இந்த 5 வந்து என்னதுன்னா தனிப்பண்புகள். இந்த தனிப்பண்புகளை வளர்த்தும்போது என்னாகும்? நம்முடைய வாழ்க்கை நாளுக்கு நாள் வளர்ந்துட்டே வரும். இல்லாமல் தேங்கி அங்கேயே நிற்பான், வாழ்க்கை வளராது. 5 சமுதாய பண்புகள் பார்த்தோம், 5 தனிப்பண்புகள் பார்த்தோம். இந்த 10 பண்புகள் தான் என்னது? தர்மத்தின் வெளிப்பாடு. எவ்வாறு இந்த தண்ணி டேமில் உள்ள தண்ணி வந்து மின்சாரமாக மாறுதோ, இந்த மின்சாரம் தான் என்னது? இந்த பண்புகள் மாதிரி. தண்ணீர் என்னது? தர்மம் மாதிரி. 10 பண்புகள்.
இந்த 10 பண்புகளில் ஒரு பண்பு அதிகமாக இருந்தாலும் கூட அவர் தர்மவான் தான், தர்மத்தை கடைபிடிக்கலாம். அப்படி தானே? 2 பண்பு இருந்தால் அதை விட அதிகமாக இருக்கும். 3 பண்பு இருந்தால் இன்னும் அதிகமாக இருக்கும். 10 பண்பு கடைபிடிச்சா அப்படி இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். அப்படி தானே? ஐயா கரெக்டாக சொன்னாங்க. ஒரு பண்பை நம்ம ஃபுல்லாக கடைபிடிச்சாலும் என்ன ஆகும், மற்ற பண்புகள்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அந்த ட்ரெயின் கம்பார்ட்மெண்ட் மாதிரி எல்லாமே வந்துடும். 10 பண்புகளும். இந்த 10 பண்பு இது அந்த 5 பண்பில் ஒன்று எடுத்துங்க. தனிப்பண்புகளில் அந்த சமுதாய பண்புகளில் 5 தனிப்பண்புகளாக ஒன்று எடுத்துங்க. இந்த 2 பண்புகளும் இந்த வாழ்க்கையில் ஒரு அங்கம் மாட்டு கடைப்பிடிக்கணும். ஒரு சபதம் மாதிரி எடுத்துங்க. இன்னைக்கு எடுத்து நான் கடைப்பிடிப்படிட்டு ஆனால் கண்டிப்பாக முடியும். அந்த அங்கே இந்த ஸ்கூலில் பார்த்திங்கன்னா அந்த அமிர்தவத்தியாலயம் ஸ்கூல்ஸ் சொல்லிட்டு அதில் வந்து நிறைய டீச்சர்ஸ், ஒரு 1500 டீச்சர் ட்ரெயின் பண்ணி நிறைய பேர் அதை ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. பண்ணி வாழ்க்கையை ரொம்ப மாற்றம் பண்ணுக்கு முடியும்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக முடியும். எத்தனை பேர் அதை பண்ணலான்னு நினைக்கிறீங்க? கை வசத்துங்க. இந்த பண்புகள் நான் ஏதாவது ஒரு பண்பு. சரி சரி, ரொம்ப சந்தோஷம். அதே ஒரு நம்பிக்கை. அப்படி தான் என்னால் முடியும்னு கை வசதி. அதை சிந்திக்காமல் வசதி பார்த்தீங்களா, எல்லாம் சிந்திக்காமல் வசதிட்டாங்க. அதாவது நம்பிக்கை, என்னால் முடியும்னு அவங்க தான் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. ஆலோசி மற்ற கை வசதிங்களை பார்த்து வசதிங்களோடையும் இது பண்ண மாட்டாங்க. அப்படி தானே? சரி, என்னால் முடியும், நானும் அதை செய்யணும் நம்பிக்கை இருக்குது. பார்த்தீங்களா, கை வசம் நினைக்கணும் சொல்லிட்டு, அதுதான் நம்பிக்கை சொல்லிட்டு. ஸோ அவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. நீங்கள் கை வசதிங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். योगी राम सूरत कुमार जय गुरु राया।